ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். நான் மாறல, நீ தான் மாறிட்ட அப்படின்னு சொல்லி நான் இல்லை, ஆண்டவர் உங்ககிட்ட பிரதர் சிஸ்டர் என் அன்பு மகனே மகளேன்னு சொல்லி உங்ககிட்ட பேசுறாரு. நான் தெளிவாக தான் இருக்கேன்ப்பா. நான் உனக்காக குறித்து வச்ச திட்டம் பிளான் அதெல்லாம் மாற்றவே இல்லை. தெளிவாக நான் தான் வச்சுருக்கேன். நீ தான் அப்பப்போ மாற்றிக்கிறேன் தான் இன்றைக்கி வார்த்தையில் சொல்ல போகிற ஒரு சில காரியங்கள் நான் வார்த்தை கொள்ள போயிடுறேன். நான் பேசினா கொல்ல போகிற மாதிரி இருக்கும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ரொம்ப புரிஞ்ச வசனம் தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவன் எத்தனை பேருக்கு புரியுது? அவர் என்றைக்குமே மாறுறதில்லை. அவரோட அன்பு என்றைக்குமே மாறுறது இல்லைங்க. அவர் நேற்று என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இன்றைக்காக தான் சொல்கிறார், நாளைக்கும் அவர் உன்னை ஆசீர்வதிக்க தான் போகிறாரு. ஆனால் நம்ம தான் லைனில் சரியாக கிடையாது. அவர் நம்ம குறிச்சது எல்லாமே பயப்படாத, உன்னை பலப்படுத்தும், உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் நமக்காக வச்ச பிளான்லாம் கரெக்டாக வச்சுருக்காரு. அவர் அந்த பிளான்லாம் சேஞ்சே பண்ணுறதில்ல. அந்த பிளான் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமே நம்ம தான். ஆண்டவரே அப்படியே ஆஜராக ஆண்டவரே நம்ம நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, என்ன பலப்படுத்துங்க, இதுக்கப்புறம் அந்த பாவம் பண்ண மாட்டேன் அப்படியே பட்டுன்னு அப்படியே ஆண்டவரே இந்த பொண்ணு கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அந்த பையனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுவும் லவ் பண்ணுறேன் ஆண்டவரே, உங்களே நேசிக்கிறான். அங்கேயும் கொஞ்சம் இன்றைக்கி நம்மளோட எண்ணம். நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் என் வாலிப நாட்களில். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உணர்த்தி, மகனே உன்னை குறித்து அதே பிளான் இருக்குது, நீ லைனில் கரெக்டாக இரு, நான் மாறல, நீ தான் அப்பப்போ மாறிடுற, மாறாத திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல இடைப்படுவார், உங்களிடத்துல பேசுவார்னா மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாங்க. உங்களுக்கான மாறாத ஒரு சில காரியங்கள், அற்புதமான ஒரு சில காரியங்கள் அவர் அதிசீக்கிரத்தில் நடத்த ஆசையாக இருக்காரு. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, திரும்பி வாங்க. புரியுதா? பொருளை திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லாமல் மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. லவ் யூ.